வீட்டுக்கு போறது. என்னங்க நாம எங்க போறோம்? நாம போகல, நீதான் பிறந்த வீட்டுக்கு போற. பிறந்த வீட்டுக்கா? நான் போகணும்னு சொல்லவே இல்லையா? நான் சொல்றேன், என்னங்க இதெல்லாம்? நான் எதுக்காக போகணும்? இது என் வீடு. இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லைன்னா உலகத்துல வேற எங்க இடம் இருக்கு? அத்தா அத்தா, தயவு செய்து என்னை போக சொல்லாதீங்க. நீ போக வேண்டாம், நான் போறேன். துரோகமும் துன்பமும் நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது போய் சாகணும். நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு உலகத்திலே நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? ஏனமா பேசுவாங்க, என்ன நாயாடுவாங்க. ஊர் உலகத்துக்கு நான் பயந்திருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. நீங்க இப்போ எங்க போக போறீங்க? எங்கேயும் போறேன், நான் சரோஜா வீட்டுக்கு போறேன். என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க. தயவு செய்து அந்த வீட்டுக்கு போகாதீங்க. உங்க இஷ்டப்படி நானே போறேன், நானே போறேன். நீங்க மட்டும் போகாதீங்க அத்தா. நானே போறேன், நானே போறேன் அத்தா. எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க அத்தா, மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பணம் தேவையா இருந்தா சாமி அறையில வச்சிருக்கேன். என்னை மறந்துடாதீங்க, என்னை மறந்துடாதீங்க. பறந்தால் என்ன, எங்கும் அலைந்தால் என்ன, ஓடுகின்ற காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஓடுகின்ற காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆடுகின்ற கால்களெல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கும், ஆடுகின்ற கால்களெல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கும், ஓடுகின்ற காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ நடந்தால்
காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். இல்லை பறந்தால் என்ன, எங்கும் அலைந்தால் என்ன, ஓடுகின்ற காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆடுகின்ற காலெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடுகின்ற காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னப்பா? வா சாமி. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு பரிசு பணம் வரப்போகுது. அது வரட்டும். இந்த சுண்டக்கா பையில நான் பாத்துக்கிறேன். நமஸ்காரம். நீங்களா? நமஸ்காரம். ஏயா, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அதுக்காக காதாவது மூக்காவது உட்காரியா. அடட, நீங்க வேற வந்துட்டீங்களா? கடன் கேட்க வர்றவங்களா வரிசையா வர்றீங்க. உங்க பாக்கிப்படி உட்காருங்க. அப்படி காலையில இருந்துச்சா உங்க முகத்துல முடிச்சு பிரைஸ் கிடைச்சிருச்சு. பெரிய தொகையானதுனால செக் அனுப்பிச்சிருக்கான். குபேரன் கம்பெனினா குபேரன் கம்பெனி தான். அந்த கம்பெனியை பீட் பண்ண ஆளை. ரொம்ப பெரிய தொகை இல்ல, ஸ்டாக் அடிக்கத்தான் செய்யும். நான் கொடுத்த போட்டித்தாள கவருக்குள்ள வச்சு போஸ்ட் பண்ணியா? ஆமாப்பா. என்ன ஆமா? அந்த காக்கிக்கு பயலுக்கு நீ எழுதின காதல் கடிதத்தை அதுக்குள்ள வச்சு அனுப்பிச்சிருக்கேன். கம்பெனிக்காரன் திருப்பி எனக்கு அனுப்பிச்சிருக்கான். மானம் கம்பெனி வரைக்கும் போயிடுச்சு. 1 லட்சம் ரூபாயும் போயிடுச்சு. ஐயோ டப்பு தூப்பு கேட்க வேண்டிய சமயமாயா இது? எனக்கே 1 லட்சம் ரூபாய் போயிருக்கு. திடீர்னு திவாலி ஆயிட்டீங்களே. நான் விளம்பரம் பண்ணிட்டா ஆவான். கடனை பைசல் பண்ணுங்க ஐயா. 3 நிமிஷம் தான் அந்த கட்டை தாங்கணும். அதனால இத உங்க செலவுலயே இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு போயிடும். தந்தி தந்தி பணம் வந்துருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. நான் ஐயா உட்காரியாங்க. தந்தி எனக்கு தடை இது. கே குப்புசாமி. மாமா செத்து போயிட்டான். மாமா அவுட்டு டிக்கெட் வாங்கினா நான் என்ன செய்வேன்? 1,50,000 ரூபாய். இந்த பிச்சை முத்துக்கு கிடைக்க வேண்டியது இந்த சுண்டக்கா பயலுக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ, ஒண்ணும் சொல்லாம கொள்ளாம விழுந்துட்டாரே. என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? போய் தண்ணி கொண்டாமா. ஏயா உட்கார்ந்து இருக்கீங்க? எழுந்திருச்சு தூக்குங்க ஐயா. இதுக்கு தானே வந்திருக்கீங்க. முள்ள வலிக்கிட போறாரு. 1.5 லட்சம் ரூபாய் சரியா? முள்ள 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 படுத்து போய் விலக்கு போட்டாச்சு. ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா இல்ல ஆப்பிள் ஜூஸ் வேணுமா இல்ல பாலும் பழம் வேணுமா? மாப்பிள்ள மாமாவாச்சே என்ன நீங்க அப்படி சொல்லலாமா? பொண்ணு பேர்ல நீங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்ணாவிரதம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க தான் மாப்பிள்ள. அம்மா வாமா, அப்படி வேண்டாயா. உங்க பொண்ண மாத்திரமா உங்க கடங்கார பசங்களையும் என் தலையில கட்ட பாக்குறீங்க. நான் ஒண்ணு ஏமாந்தவில்லை. நான் வர்றேன். போகாதீங்க. புரியுமா? காலை புரியுமா? ஏன் மெடிக்கல் ஸ்டாண்ட் மேல நின்றுட்டு இருக்கீங்க? காலை விடுங்க. காலை புடி. பணம் எள்ளு. வேண்டாம் 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 வேண்டாம். போட்டுக்க. இன்னும் 16 பெற்று பெருவாழ்வு வாழாம 1-2 பெற்றுட்டு சௌக்கியமா இருக்கு. என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவராச்சு. மாப்பிள்ள
உங்ககிட்ட தான் பணம் நிறைய இருக்கு. சரி இருக்கட்டும். ஒரு புது வீடு வாங்கினேன். என்னத்துக்கு மாமா புது வீடு? நம்ம வருமானத்துக்கும் வசதிக்கு இந்த வீடே போதுமே. எல்லா வசதியும் இருக்குது. எல்லாம் இருக்கு. டைனிங் ரூம் இருக்கு, டிராயிங் ரூம் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு வெளியில திண்ணை இருக்கு, சௌரியமா தூங்கலாம். என்ன மாப்பிள, நீங்க இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு மாமனார் வீட்டுலயே காலம் தள்ள பாக்குறீங்களே. மாமா, ஒரு சாதாரண தந்திக்கு இந்த ஆட்டம் போடுறீங்களே. இவ்வளவு பணமும் வந்துருச்சுன்னா நீங்க என்ன ஆவீங்க? என்னது மாமா, அந்த தந்தி நான் தான் கொடுத்தேன். 1 லட்சம் இல்ல 50,000 இல்ல, எல்லாம் வெறும் டூப்பு. நான் காட்சி கூவல்ல. உங்க அருமை மாப்பிள்ள சரள் கம். நாம தனி கொடுத்து நடத்துவோம். இவர் அந்த கடங்காரங்களை கட்டிக்கிட்டு அழுவட்டும். மாமா, இதுதான் பரம்பரை குணம். மாமா. அட ராமா, நானே தொப்பி போட்டுக்கிட்டேனாடா. பணத்துக்கு என்ன சொல்றீங்க? இது மைனர் பாயிண்ட். இங்க இருக்கிற சட்டி முட்டி பானை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போய நமக்கு குறியெல்லாம் மாப்பிள்ளதான். மாப்பிள்ள மாப்பிள்ள